ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 28வது வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். இந்த 37ஆம் சங்கீதம் முழுவதை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒரு நீதிமான் எப்படிப்பட்டவனாய் வாழ்கிறான்? ஒருவேளை இந்த பூமியிலே நீதிமான் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறது போல காணப்பட்டாலும், நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் நீதிமானுடைய முடிவை எப்படிப்பட்டதாய் வைத்திருக்கிறார் என்றும், இந்த பூமியில துன்மார்க்கன் செழிப்பாய் வாழ்கிறவனை போல காணப்பட்டாலும், நியாயத்தை விரும்புகிற தெய்வம் துன்மார்க்கனுடைய முடிவு என்ன என்பதையும் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம வாசித்த வசனத்தின்படி பார்த்தால், அவர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். நேற்று தினத்துல நாம் தியானித்தோம், ஊழியக்காரர்களுடைய சுகத்தை அவர் விரும்புகிற தெய்வம். இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், அவர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு நியாயம் கிடைக்காதா, நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இல்லையா என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய நியாயம் மறைக்கப்பட்டதா இருக்கலாம். நாம் செய்ததான காரியங்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு அநியாயம் போல தோன்றலாம். ஒருவேளை துன்மார்க்கன் நம்மை குற்றப்படுத்துகிறதுனாலே உலகத்தாருடைய பார்வையிலே, மற்ற மனிதர்களுடைய பார்வையிலே நம்ம அநியாயம் செய்கிறவர்களை போல சித்தரிக்கப்படலாம். இதனால நமக்கு வாழ்க்கையில துக்கங்கள், துன்பங்கள், தலைகுனிவுகள், வெட்கம் நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் அவர் வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர். ஒருவேளை இந்த பூமியிலே சரிகட்ட வேண்டிய காரியங்களா இருந்தால் இந்த பூமியிலேயே அவர் நியாயம் செய்து நீதி சரிகட்டுவார். அல்லாவிட்டால் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த நாளிலே நியாயத்துக்காய் காத்திருந்த நாம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். சங்கீதம் 7:11 நம்ம இப்படி வாசிக்கிறோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நிச்சயமாய் நியாயம் செய்கிற கர்த்தர். சங்கீதம் 9:8 நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தித்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் செம்மையாய் நீதி செய்கிறவர். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் கூட, நீதிபதிகள் கூட செம்மையில்லாத ஒரு நீதியை, நியாய தீர்ப்பை இந்த பூமியில வழங்கலாம். ஆனால் நீதி செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதி அவர் செம்மையாய் நீதி செய்கிற கர்த்தர். சங்கீதம் 33:5 எப்படி சொல்லுகிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் என்று சொல்லி. அவர் அநீதியை வெறுக்கிற கர்த்தர். அவர் அநியாயத்துக்கு துணை செய்கிற தெய்வம் அல்ல, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எப்படி எழுதுகிறார், 61ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்கிறது, கர்த்தராகி நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். அவருக்கு செலுத்துகிற பலிகளிலே கூட, அவருக்கு செலுத்துகிற காணிக்கைகளை கூட நியாயமானதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஒரு பட்டணத்திலே அநீதியுள்ள நியாயாதிபதி இருந்தான். அவன் ஒரு ஏழை விதவைக்கு நியாயம் செய்ய மனதில்லாமல் அவளை ஒவ்வொரு நாளும் அழைக்கிற மனுஷனா இருந்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவள் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி
நியாயாதிபதியை தொந்தரவு செய்கிறவளாய் காணப்பட்டார். நீங்க வாசிப்பீங்கன்னா வேதத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம், அவர் மனுஷரை மதியாதவனும் தேவ பக்தி இல்லாதவனும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணுகிறான், நான் மனுஷனை மதிக்காவிட்டாலும் தேவ பக்தி இல்லாதவனாய் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படாதவனாய் இந்த பூமியில வாழ்ந்தாலும் கூட இந்த ஏழை விதவை என்னாலே நியாயம் செய்யப்படும் என்று தினந்தோறும் என்னை வந்து அலட்டி கொள்ளுகிறாளே, நிச்சயமாய் நான் இவளுடைய காரியத்தை நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு இருந்த வழக்கை அங்க தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அப்படி செய்வார் என்றால் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அதற்கு கீழே நீங்க வாசித்து பார்ப்பீங்களே, ஆனால் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாய் உங்க காரியத்திலே கர்த்தர் துணை நின்று நியாயம் செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 58வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாய் நீதிமானுக்கு பூமியிலே பலன் உண்டென்றும் நீதி செய்கிற ஒருவர் உண்டென்றும் மனுஷன் சொல்லுமா. உங்களுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற அந்த நாளிலே உங்களுடைய நீதி வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயம் பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற அந்த நாள் வரும் பொழுது நிச்சயமாய் மனிதர்கள் எல்லாரும் அறிக்கையிடுவார்கள், நீதி செய்கிற ஒரு தேவன் இந்த பூமியில இருக்கிறார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கொண்டு தேவ நாமம் மகிமைப்படும் அந்த நாள் வரையிலும் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காத்திருங்கள். நிச்சயமாய் அவரை அலட்டி கொண்டே இருங்கள். வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், அவர் பூமியிலே எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எந்த அளவுக்கு தேவனை நீங்கள் அலட்டுவீர்களோ, எந்த அளவுக்கு அவரை எழுந்திருக்க பண்ணுவீர்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார். கட்டாயம் நியாயம் செய்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு நியாயம் செய்வதனாலே தேவ நாமம் மகிமைப்படும். நம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன், எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பூமியில நாங்கள் செய்ததான கிரியைகள் மற்ற மனுஷர்களுடைய பார்வையில அநியாயமாய் தெரியலாம் ஆண்டவரே. நீதி செய்கிற தேவன் இங்க இருக்கிறீங்கப்பா. இந்த நியாயத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நியாயத்தையும் நீதியையும் பட்ட பகலை போல வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் என் நீதி விளங்கலையே, என் நியாயம் மறைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி இந்த நாளில வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில நியாயம் செய்கிற கர்த்தர் நீங்க சீக்கிரத்திலே நியாயம் செய்வீராக. அவருடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கர்த்தர் நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமைக்கு ஆண்டவரை கர்த்தர் பலன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற ஒருவர் உண்டென்று ஜனங்கள் அறிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரை பிள்ளைகளை உயர்த்தி கனப்படுத்துவீராக. நீதியுள்ள நியாயாதிபதியாகி உம்முடைய கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.